இன்னைக்கு நம்ம டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் 2க்குமே சேர்த்து செய்ற மாதிரியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். வித்தியாசமாவும் சாப்பிடுறதுக்கு பஞ்சு போல இருக்கும். இது கூட நீங்க சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, சட்னி, சாம்பார் இது மாதிரி கூட நீங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் சேர்த்திருக்க அதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் பெர்ஃபெக்ட்டா வரும். இந்த ரெசிபிய எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 250 ml கப்ல 2 கப் ரேசன் பச்சரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு பவுல்ல சேர்த்துறலாம். கடைகள்ல கிடைக்கிற பச்சரிசி கூட நீங்க சேர்த்துக்கலாம். இந்த அரிசி கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு 5லேருந்து 6 தடவை நல்லா நம்ம இதை கழுவி எடுத்துக்கணும். அரிசியை நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூடவே நம்ம தண்ணி சேர்த்துட்டு 4லேருந்து 6 மணி நேரம் இந்த அரிசியும் உளுந்தையும் நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம். தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம மாவையும் அரைக்க போகிறோம். ஆறு மணி நேரமாக அரிசி நல்லாவே ஊறியிருக்கு. தண்ணியை நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த தண்ணியை கீழே கொட்டிடக்கூடாது. இப்போது அரிசி அளந்த அதே கப்பில் 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இப்போது நம்ம அந்த அரிசியை தேங்காயோடு சேர்த்துக்கலாம். நம்ம எடுக்கிற எல்லா பொருளையும் ஒரே கப்பில் தான் அளந்து எடுத்துக்கணும். நான் அதே கப்பில் 1/2 கப் சாதம் இதில் சேர்த்துக்கிறேன். அரிசி ஊற வச்சுருக்கிற தண்ணியிலேருந்து 1/4 கப் தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவு அரைக்கணும். அதே மாதிரி தண்ணி அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் சேர்த்துடக்கூடாது. இப்போ மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை உயரமாகவும் அகலமாகவும் இருக்கிற பாத்திரத்தில் தான் ஊற்றி வைக்கணும். மாவு பொங்கி வெளியே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே அரைச்ச மாவில் துருவின தேங்காய், சாதம் சேர்த்துருக்கோம். இனி நம்ம சேர்த்த தேவையில்லை. இந்த அரிசி கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்குங்க. ஈஸ்ட் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அரிசி ஊற வச்ச தண்ணி 3/4 கப் சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க. இந்த அளவுக்கு நைஸாக நம்ம மாவை அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சிருக்கிற மாவை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. மாவு தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாவை 4லேருந்து 6 மணி நேரம் நம்ம புளிக்க வைக்கணும். மறக்காமல் ஹைட்டாக இருக்கிற பாத்திரத்தில் மாவை வைங்க. கண்டிப்பாக பொங்கி மேலே வரும். வெயில் அதிகமாக இருந்தால் 3 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறமா கூட நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு. மாவில் தண்ணி எதுவும் சேர்த்திடக்கூடாது. மாவு ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம கலந்து விடணும். இந்த மாவோட பதம் எப்படி இருக்கணும்னா, தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு மாவை எடுத்துட்டு மீதி இருக்கிற மாவை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ஸ்நாக்ஸாக கொடுக்குறீங்கன்னா நம்ம மாவு அரைக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருப்போம். நீங்கள் 1/4 கப் சர்க்கரை சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். டீ கூட இதை சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் கேக் மாதிரி இருக்கும். உங்ககிட்ட என்ன பவுல் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பவுல் முழுக்க கவர் ஆகிற மாதிரி நல்ல எண்ணெயை ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க. பவுல் இல்லைனா இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க. உங்கள் பாத்திரத்தில் எத்தனை பவுல் பிடிக்குமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு பவுல் எல்லாமே ரெடி ஆயாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சிருக்கணும். அதில் இது மாதிரியான ஒரு ஸ்டீமர் தட்டு வச்சுருங்க.
இது மேலே எண்ணெய் தடவி வச்சுருக்கிற பவுலை வச்சுடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி கொதித்து மேலே ஆவி வரணும். அந்த பவுலெல்லாம் சூடாகிற மாதிரி. ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை பவுலில் சேர்த்துடுங்க. மாவை பவுல் முழுக்க சேர்த்தக்கூடாது. வேகும் போது மாவு பொங்கி வெளியில் வந்துடும். இந்த அளவுக்கு பவுலில் மாவு சேர்த்தா போதும். இதே மாதிரி இருக்கிற 2 பவுலையும் நம்ம சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. மாவு வெந்துருச்சுன்னா மேலே பொங்கி வரும். ஒரு டூத் பிக்கோ கத்தியோ வச்சு குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா வெந்திருக்கு. மாவும் ஒட்டலை. வெந்துருச்சுன்னா இது எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே வெளியே எடுத்துட்டேன். கத்தியெல்லாம் வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கையில் எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். பவுலில் ஒட்டாது. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு. இதை சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்குமோ அது கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்னி, சாம்பார் எது கூட வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். அது நம்மளோட விருப்பம்தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வர ஒவ்வொரு ரெசிபியோட அளவையும் அந்தந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள்.